பலதோஷம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2 நாட்களுக்கு முன் வெளியிடப்பட்ட +2 தேர்வில் வந்து ஒரு சாதனை நிகழ்த்திய ஒரு மாணவனை பற்றி தான் நம்ம இந்த காணொலியை பார்க்க போகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் நாங்குநேரிங்கிற கிராமத்தில் சாதிய வன்கொடுமையால் வெட்டப்பட்டு உயிருக்கு போராட்ட நிலையில் வந்து மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டு தீவிர சிகிச்சையின் அப்புறம் மீண்டு வந்த திரு சின்னதுரை அவர்களோட சாதனை பற்றி தான் நம்ம இந்த காணொலி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கடந்த 2-3 நாட்களாகவே வந்து சாதி வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட சின்னதுரை அவர்கள் வந்து சாதனை படைச்சாரு அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிற இந்த ஊடகங்கள் வந்து அந்த மாணவனை வெட்டியது யார், எந்த கட்சியை சார்ந்தவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க, சாதிக்கு எதிராக சாதித்த சின்னதுரை அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் வந்து ஃபோனில் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழியா அவர் போய் பார்த்துருக்காரு. இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து நடந்துக்கும் போது அந்த மாணவன் வெட்டப்பட்ட போது இதே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணாரு? போய் நேரில் போய் பார்த்தாரா? பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து தமிழரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தது? ஜஸ்ட் ஃபார் அந்த வெட்டினவங்களும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். மேற்கொண்டு ஏதாவது ஒரு இந்த வன்கொடுமைக்கு எதிராக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்களா? இது மாதிரியான தமிழ்நாட்டில் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்வைத்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்க பார்த்தாங்கன்னா ஜீரோ தான். ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த சம்பவத்தை செஞ்சு யாருன்னு பார்த்தா ஒன்றிய செயலாளர், திமுகவோட ஒன்றிய செயலாளர் சொந்தக்காரன் தான் அதை பண்ணியிருக்கான். இப்படியே திமுக சார்ந்தவன் தான் அந்த சம்பவத்தையே பண்ணியிருக்கான். இப்படி ஒரு சூழ்நிலையில தன்னோட கட்சிக்காரங்க மேலே எப்படி இவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க? நீங்களே வச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாணவன் வந்து வெட்டப்பட்டதை பார்த்து அவருடைய தாத்தா நினைக்கிறேன், அவர் வந்து மாரடைப்புல அந்த இடத்துல வந்து இறந்து போறாரு. அவருடைய உடலை வந்து ரோட்ல போட்டு போராட்டம் பண்றாங்க அந்த மக்கள். இது மாதிரி வந்து இப்போ போலீஸ் வந்து இந்த இடத்துல சரியான ஆக்ஷனும் எடுக்கல, எந்த ஒரு அரசு சார்பா வந்து எவ்விதமான நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த உறவினர் வந்து சாலை மறியல் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல வந்து கைது படலமே நடக்குது. இல்லை அந்த ஆளும் வந்து இந்த வேங்க வயல் சம்பவம் நடந்ததுல அது மாதிரி வந்து இந்த சமூகம் அப்படியே வந்து போயிட்டு இருக்கோம். அப்படியே யாரையும் அரெஸ்ட் பண்ணாம அப்படியே காத்து வாக்கில் போயிட்டு இருக்கோம். இதுதான் இந்த தொடர்ச்சியா இந்த திராவிட கட்சிகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரியான சம்பவம், அதாவது இந்த முற்போக்கு முகமூடிகள் நம்ம சொல்லுவோம்ல, இதுல பாருங்க இதே மாதிரியான ஒரு சம்பவம் வட மாவட்டங்கள்ல நடந்திருந்ததுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது வந்து எவனோ பண்ணியிருப்பான், அது வந்து வன்னியர்கள் தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. எதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்க, சேலத்துல நடந்த தீவட்டிப்பட்டி கலவரம் ஆகட்டும், அது வந்து எல்லாருமே வன்னியர் தான் சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட்ல பார்த்தா அதுக்கு சம்மந்தமே இல்லை, வன்னியருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லடா, பிசிக சார்ந்தவர்கள் 17 பேர் தான் அந்த இடத்துல வந்து கைது செய்யப்பட்டாங்க. இது மாதிரியான சம்பவங்கள், அதுவும் அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருந்ததால தப்பிச்சாங்க. இப்படி வன்னியர் சமூகம் தப்பிச்சுது. அப்படி இல்லைன்னு வன்னியர் தான் காரணம்னு சொல்லிட்டு வன்னியர் மேல ஒரு அழுத்தத்தை போட்டு அங்கிருந்து வன்னியர் சமூகத்துல கைது படம் தொடர்ந்து இருக்கோம். சிசிடிவி கேமராக்கு வந்து பல கோடி நன்றிகள் நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம். நாங்குநேரியில் நடத்தப்பட்ட இந்த சம்பவம் வந்து இதே வட மாவட்டத்தில் நடந்திருந்தா நேரத்துக்கு கையில ஒரு மஞ்சள் கயிறு போட்டு கையில ஒரு அப்புறம் வந்து உடம்பு ஃபுல்லா மஞ்சள் பனின்னு போட்டு அதுல ஒரு கலசத்தை ஒன்று போட்டு கையில் ஒரு அருவாளை வச்சு இல்லாம அந்த கார்டூன் வஞ்சிருப்பானுங்க. இந்த முற்போக்கு மூதவிகள் சொல்லலாம், இல்ல முற்போக்கு பன்னாடைகள்னு சொல்லலாம். அந்த முற்போக்கு பன்னாடைகள் வந்து இந்த நாங்குநேரி சம்பவத்துல இருந்து என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுத்தாங்க, என்ன மாதிரியான விமர்சனம் பண்ணாங்க? ஏதாவது டிபேட் வச்சானுங்களா? ஒரு டிபேட் வைக்கல. ஏதாவது அந்த திமுக அரசை கண்டித்து ஏதாவது கண்டன அறிக்கை எழுதினாங்களா? எதுவுமே இல்லை. யோசிச்சு பாருங்க. அப்படின்னா தென் தமிழகனா ஒரு மாதிரியான முகமுடி, வட தமிழகனா போலி முற்போக்கு முகமுடி. இது மாதிரி இரண்டு வகையான முகமூடிகளை தான் இந்த முற்போக்கு நாதாரிகள் வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க தமிழ்நாட்டு அரசியல. அதுவும் வன்னியர்கள்னா அவங்களுக்கு வந்து கிள்ளுக்கிறை தான் நினைப்பு. இது மாதிரியான சூழ்நிலையில வன்னியர்கள் வந்து வாழ்வதே மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்ஷ்டம் தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா சேலம் மாவட்ட தீவட்டிப்பட்டியில் நடந்த சம்பவம் ஒரு காரணம் எடுத்துங்க, அதுக்கப்புறம் மரக்காணம் கலவரம் எடுத்துங்க, எல்லாமே வந்து கோர்ட்ல வந்து ஆர்டர் ஆயிட்டு அதுக்கும் வன்னியர்களுக்கும் சம்மந்தமே இல்லை, அதுக்கும் பாமகவுக்கும் சம்மந்தமே இல்லை, இதை செய்தது வந்து விசிகாதான் அப்படின்ட்டு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்துலாம் வந்தது. இந்த முகமுடி முற்போக்கு இது வந்து எப்பன்னு காத்துன்னு இருக்கானுங்க. வன்னியர் சமூகத்தும் போது வந்து எப்படி பழி போடலாம், அவங்கள வந்து எப்படி எல்லா வகையிலும் எப்படி வந்து அவங்க மேல ஒரு அழுத்தத்தை தரலாம், எப்படி வந்து சமூகத்துல இருந்து அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தொடர்ச்சியான வேலைகள் தான் இந்த போலி முற்போக்குவாதிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நாங்குநேரில் நடந்த இந்த சாதிய வன்கொடுமை பத்தி யாருமே ஒரு வார்த்தை கூட பேசலன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு முற்போக்கு மூதவிகளும் வந்து ஒரு வார்த்தை கூட அந்த இடத்துல வந்து திமுக அரசை கண்டித்து ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை.
இது மாதிரியான லட்சணத்துல தான் தமிழ்நாட்டு முற்போக்கு முகமடிகள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா வட தமிழகத்துல எடுத்துங்க. வட தமிழகத்துல வந்து எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் முதல்ல வந்து அது பாமக காரன் தான், அது வந்து வன்னியர் தான் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரியான முதல் ஒரு கண்டனைக்கு வந்து அவங்க மேலதான் வரும். அதுக்கப்புறம் இந்த ரஞ்சித் மாதிரியான ஆட்கள்லாம் என்ன மாதிரியான ஆட்கள்னு தெரியல. அவங்களாம் சாதி வன்கொடுமைக்கு எதிராக வென்ற சின்னத்திரைன்னு எழுத தெரிந்த அவனுங்களுக்கு வந்து அதை பண்ணது யாருடா, அது ஏன் சொல்ல மாட்டீங்க? எந்த சமூகம் அதை ஏன் சொல்ல மாட்டீங்க? சரி, சமூகத்தை சொல்ல தேவையில்ல, அதை பண்ணதவன் யாரு, அந்த எந்த கட்சி சார்ந்தவன் ஏன் சொல்ல மாட்டீங்க? திமுக கட்சி சார்ந்தவன் அதை பண்ணா, அதெல்லாம் ஏன் சொல்றதுக்கு உங்களுக்கு நோவுது? பயம் எங்க? அதே மாதிரி உங்களையும் பூந்து வெட்ட போறான்ட்டு பயம் தானே. முதல்ல இந்த போலி முற்போக்கு முகமுடியை கிழிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வெளியே வந்து நேர்மையா நடந்து கத்துக்கொள்ளுங்கடா. நன்றி, வணக்கம் மக்களே.